ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக கவர்னர், மத்திய நிதியமைச்சர், முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை தரைக்குறைவாக பேசிய திமுக பேச்சாளர். குடிகாரன் கையிலே இருக்கிற ஒரு குழந்தையை போல, பைத்தியக்காரனின் கையிலே இருக்கிற ஒரு துப்பாக்கியை போல ரவியினுடைய கையில் இந்த கவர்னர் என்ற பதவி இருக்கிறது. எழுதி கொடுப்பதை வாசிப்பதுதான். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய திமுக நிர்வாகிகள் தமிழகத்திற்கு எதிரான ஒன்றிய அரசின் நடவடிக்கைகள் குறித்தும், பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது குறித்தும் பேசினர். கூட்டத்திற்கு தேர்தல் பணிக்குழு செயலாளர் கம்பம் செல்வேந்திரன் தலைமை தாங்கி பேசுகையில், குடிகாரன் கையில் குழந்தை இருப்பது போல், பைத்தியக்காரன் கையில் துப்பாக்கி இருப்பது போல் ரவி கையில் ஆளுநர் பதவி உள்ளது. கவர்னர் பதவிக்கான மாண்பு போய்விட்டது. கவர்னர் பதவிக்கான கௌரவம் போய்விட்டது. பாஜக ஆளாத மாநிலங்களில் தொல்லைப்படுத்தும் நிலை தொடர்கிறது. எழுதி கொடுப்பதை வாசிக்க மாட்டாராம். எழுதி கொடுப்பதை வாசிப்பதுதானே கவர்னர் வேலை. சொன்னதை சொல்லும் கிளியை போல் கவர்னர் இருக்க வேண்டும். குயிலை போல் தன் இஷ்டத்திற்கு கூவக்கூடாது. காட்டான் போல் கத்தக்கூடாது. வடநாட்டுக்காரர்களுக்கு நாகரிகம் தெரியாது என்பதற்கு உதாரணம், இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த சீதாராம் யெச்சூரி புகையிலை போட்டு நடுகாலில் எச்சிலை துப்பினார் என்பதை சுட்டிக்காட்டி, தமிழனுக்கு நாகரிகம் தெரியும், வடநாட்டுக்காரனுக்கு நாகரிகம் தெரியாது என்று திமுக கூட்டணி கட்சி நிர்வாகியை பேசினார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழச்சி என்று ஒருமையில் பேசியது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மத்தியில் முகம் சுளிக்க வைத்தது.